வணக்கம். பரங்கிப்பேட்டை ருஷிகேஷ் பேசுகிறேன். என்னென்னா, இன்றைக்கி மக்கள் மத்தியில் கலாச்சாரமே மாறிக்கிட்டு வருது. அதாவது நம்ம பிள்ளைங்கள்லாம் உள்ளாடைகளை வெளியாடைகளை போட்டுக்கிட்டு சுற்ற ஆசைப்படுதுங்க. ஷார்ட்ஸு, பனியனு இதெல்லாம் ஆடை சுதந்திரம் கிடையாதுங்க, தப்பு. இதை நம்ம சொன்னால் புரிஞ்சிக்காதுங்க அந்த பிள்ளைங்க. லேடிஸ் பிள்ளைங்க இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுவது அநாகரிகமாக இருக்க ஒரு விஷயம். நம்மளுடைய கலாச்சாரத்தில் மறந்துட்டோம். இப்போ புடவைகள் கட்டுறதே விட்டாங்க, எல்லாமே சுடிதார். சுடிதார் நல்ல ஆடையாக இருந்தாலும் கூட லைனிங் இல்லாத சுடிதாரை போடுவதன் மூலம் நம்ம மக்கள் என்ன எதுக்கு லைனிங் இல்லாமல் போடுதுங்க? லைனிங் உள் துணி இருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் உள்ளாடைகள்லாம் தெரிகிற மாதிரி மெல்லிய இதெல்லாம் இந்த ஆடை வியாபாரிகளும் மக்கள் மேலே திணிக்கிறாங்க. யாராவது இந்த மாதிரி ஒரு செயல்பாடெல்லாம் திணிக்கி இதுதான் வாங்கிட்டு போ, லைனிங் இல்லாத துணியெல்லாம் விற்கிறது இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் யாரும் ஆடையை சாதாரணமாக நினைக்கிறோம். ஆடை பாதி ஆள் பாதின்னா, ஆடை ஒழுங்கான ஆடைகளை நம்ம கலாச்சார ஆடைகளை உடுத்த வேண்டும். பாவாடை தாவணிகள் எந்த பசங்களும் இப்போ போகிறது கிடையாது. பாவாடை தாவணினா என்னென்னு கேட்கக்கூடிய காலம் ஆகிடுச்சு. நம்ம கலாச்சாரத்தை பேசக்கூடிய, பண்பாட்டை பேசக்கூடிய தமிழின தலைவர்கள் எல்லாம் நாங்கள் தமிழர், தமிழ் தலைவர்கள், தமிழ் பாரம்பரியம் அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு புருடா விட்டுட்டு திரியிற இந்த கும்பலெல்லாம் ஏன் கல்லூரியிலையும் ஸ்கூலிலும் பள்ளிக்கூடத்திலும் இந்த பாவாடை தாவணியை அணிய வேண்டும் என்று சொல்ல மாட்றாங்க. வாரத்தில் இந்த ட்ரில் கிளாஸு அது மாதிரி இந்த மாதிரி விளையாட்டு பீரியடு இந்த மாதிரி டைமில் மட்டும் அவங்க அந்த மாதிரி சுடிதார் போன்ற ட்ரெஸ்ஸில் போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லலாம். மிச்ச நேரத்தில் பாவாடை தாவணியெல்லாம் நம்ம ஊக்குவிக்க வேண்டும். அந்த கலாச்சாரத்தெல்லாம் மறந்துட்டு தமிழன் தமிழன் என்று சொல்கிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. நம்மளே ஏமாற்றிக்கிற வேலை. எங்கேயோ போன மாட்டாடகரத்தையும் அதை தடைப்படுத்தின உடனே ஜல்லிக்கட்டுக்கு இப்படிலாம் போராட்டம் நடத்துகிறவன் நம்ம தமிழை கூட்டமாக கூடி ஜல்லிக்கட்டு வேணும், ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு போராட்டம் நடத்துகிறீங்களே. நீங்கள் அதே மாதிரி நம்ம பொண்ணுங்கள்லாம் பாவாடை தாவணி தான் உடுத்த வேண்டும், புடவைகள் கட்ட வேண்டும், நீங்கள் ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்போ உங்களுக்கு வைக்கிற புத்தி. ஏன்னா மக்கள் எப்படி வேணாலும் சீரடிட்டோம், உங்களுக்கு தேவைக்கு அதை தான் சொல்லுவீங்க. ஆனால் நம்ம கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கு யாருக்கும் அக்கறை இல்லைன்றது தான் தெரியுது. இதை நம்ம என்ன சொல்ல முடியும்? மாணவர்கள் மாணவிகள்லாம் பாவாடை தாவணி உடுத்துங்க, நம்ம புடவை வெட்டுங்க, வேட்டிகள் கட்டுங்க, நம்ம ஆம்பளைங்களாம் வேட்டி கட்டுங்க, நம்மளுடைய பாரம்பரியத்தை பாதுகாருங்க. அது இல்லாமல் ஆக்கிடாதீங்க. இல்லாமல் போயிட்டால் ஒன்றுமே கிடையாது, நாசமாக போயிடும் நாடு. இதெல்லாம் நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. பழமையை பாதுகாக்கணும், புதுமையும் தேவை. பழமையும் புதுமையும் அதே நேரத்தில் ஆடைகள் இல்லாத இந்த ஷார்ட்ஸு போட்டுக்கிட்டு தெருவில் ஸ்கெட்டு போட்டுக்கிட்டு போகிறது, இந்த பாண்டிச்சேரியில் இந்த பெங்களூர் பசங்க வருதுங்களா அசிங்கமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அதை நாகரிகன்ற பேரில் சுற்றி பாருங்கள். இது எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. இதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இங்கே சொன்னோன்னா கோவம் வருது. இதெல்லாம் கோவப்படவே கூடாது. நீங்களாம் ஆடையை திருத்தமாகவும் அழகாகவும் அணிய வேண்டும். இதுதான் நல்லது. நம்ம கலாச்சாரத்தை பாதுகாக்கும். இல்லைன்னா தறிகட்டு போயிடும் நாடு. அதான். நன்றி, வணக்கம்.